நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது 7.5 சனியால் ரொம்பவே கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் வகையில் ஏதாவது ஒரு பயிற்சி அமைந்து விடாதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சியானது நடக்க இருக்கின்றது. இந்த குரு பயிற்சியின் மூலம் குருவானவர் 5ஆம் இடத்திற்கு மாறுவது இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு மிகவும் நன்மைகளை தரக்கூடிய நிலையாக இருக்கும் என்றே நிச்சயமாக கூறலாம். முதலில் மகரம் ராசியின் குணங்களை பார்த்துவிட்டு அதன் பிறகு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற சமாச்சாரங்களில் மூக்கை நுழைக்கிறது சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி ராசி அதிபதி சனி வர்றதுனால ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. அதே மாதிரியே ரொம்ப அன்பானவர்களாகவும் ஒரு கேரிங் பர்சனாகவும் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பொதுவாக எந்த ஒரு விஷயத்தில் இறங்கும் பொழுதும் தயக்கம் இருக்கும். அந்த இடத்தில் மற்றவங்க யாராவது கொஞ்சம் ஊக்கப்படுத்தி விட்டுட்டாங்க அப்படின்னா போதும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெற்றியோடு தான் வீடு திரும்புவாங்க. அதே மாதிரி இவங்க என்னதான் கடினமாக உழைக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சில நேரங்களில் சோம்பேறித்தனமாக காணப்படுவாங்க. இன்னொரு விஷயம், இவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளை யாருமே கேர் பண்ணிக்கிறது இல்லை, நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதும் இல்லை அப்படின்னு இவங்களுக்கு சில சமயங்களில் தோன்றும். சுய முயற்சியால் முன்னுக்கு வரக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க. மகரம் ராசியில் பிறந்தவர்கள் கிட்ட நிறைய திறமைகள் இருக்கும். ஆனால் உள்ள மறைமுகமாக வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த திறமைகள் எல்லாம் மறைமுகமாக வைத்து இருந்து நமக்கு என்ன யூஸ்? அந்த திறமைகளை எல்லாம் வெளியே கொண்டு வரணும், வெளியே காட்டணும். தேவைப்படுற இடத்தில் தயங்காமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்பதான் உங்களுக்கும் நல்லது. மற்றவங்களை விட அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற திறமை இவங்க கிட்ட இருக்கும். எப்போவுமே இவங்க யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்பாடுபட்டாவது காப்பாற்றியே தீருவாங்க. அப்புறம் இவங்க ரொம்ப பொறுமையான ஒரு ஆளு தான். அதற்காக எப்பையும் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. உதாரணத்திற்கு இவங்க யாருக்காவது வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, சப்போஸ் லேட் ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். இல்லைனா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இவங்க பொறுமையாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா காதில் கேட்டுட்டு உடனே நம்பவும் மாட்டாங்க. அந்த விஷயத்தில் இவங்களே இறங்கி கண்ணால் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் யாருடைய பேச்சையும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இவங்களோட மூளையும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் துருதுருவென எதையாவது சிந்தித்தபடியே தான் இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இவர்கள் சிறு சோம்பேறித்தனத்தின் காரணமாக கூட அந்த லட்சியத்தை அடைய தாமதமாகலாம். எனவே சோம்பேறித்தனத்தை முடிந்தவரை தவிர்க்க பாருங்கள். மற்றபடி இவர்களுக்கும் கோபம் அதிகமாகத்தான் வரும். யாராவது இவங்களை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா பதிலுக்கு அவர்களை திருப்பி இவங்க காயப்படுத்தாமல் இருக்க மாட்டாங்க. மற்றவங்களை பார்த்த உடனே எடை போடக்கூடிய ஒரு திறமையும் இவங்க கிட்ட இருக்கும். அதே மாதிரி எப்பவும் ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு இந்த ராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நினைப்பாங்க. ஒரு சிலருக்கு திசாபுத்திகள் இதற்கு எதிர்மறையான திசாபுத்திகளாகத்தான் நடக்கும் பொழுது அந்த ஒழுக்கம் மற்றும் நேர்மையிலிருந்து விலகலாம். ஒரு சில நேரங்களில் இவர்களை நீங்கள் காயப்படுத்திட்டீங்கன்னா கூட அந்த இடத்தில் அதிகமாக பேசாமல் அமைதியாக போயிடுவாங்க. மற்றபடி சுருக்கமாக சொல்லணும்னா இவங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரிங்க. எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிச்சு வந்து கொண்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி மகரம் ராசியில் குரு நீச்சமாகி இருக்கிறதுனால இவங்களோட குருவிற்கே இவங்க அட்வைஸ் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களோட வீக்னஸ் வெளியே எப்போ தெரியும் அப்படின்னா, ரொம்ப எமோஷ்னலாக ஆகும் பொழுது தான் வெளிப்படும். வெளிப்பட்டு அந்த இடத்தில் கடுமையான வார்த்தைகளை கூட பயன்படுத்த இவங்க தயங்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கரெக்டாக கணக்கு போட்டு கச்சிதமாக பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் நம்ம தான் முன்னிலையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலாவது இவங்களை காயப்படுத்திட்டோம், கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னா இவங்க மனசில் அது ஒரு அழியாத வடுவாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இவங்க என்னதான் மற்றவங்க கிட்ட சகஜமாக பேசி பழகினாலும் இவங்களால் உடனே யார்கிட்டையும் பேசுவதற்கு ஒரு தயக்கம் இருக்கும்.
அவங்க கூட நல்லா பழகி கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம்தான் சகஜமாக பேசவே ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆளுமை திறனும் இவங்க கிட்ட இருக்கும். இவங்க வெறும் வார்த்தைகளால் பேசுவதை விட செயலில் இறங்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. சுயமரியாதைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்து நல்ல இடம் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்திற்கு குரு மாறுகின்றார். எனவே மகரம் ராசிக்கு ஒரு மேன்மையை தரக்கூடிய காலம் ஆரம்பிக்க இருக்கின்றது. தற்பொழுது 7.5 சனியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு கோச்சார அமைப்புகளில் எந்த நல்ல பலன்களும் நடக்கவில்லை. குரு பகவானும் நல்ல பலன்களை தர இயலாத நிலைமையில் இருந்தார். இந்த பெயர்ச்சியின் மூலம் குரு 5ஆம் இடத்திற்கு வருவது நன்மைகளை தரக்கூடிய அமைப்பாகும். குருவின் நகர்வால் இதுவரை மகரம் ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பாக்கியங்கள் கிடைக்கவில்லையோ அந்த பாக்கியங்கள் அனைத்தும் தாராளமாக கிடைக்கும். மேலும் பிறந்த ஜாதக அமைப்பின்படி தசாபுத்திகள் அமைப்புகளும் நல்ல விதமாக கை கொடுக்கும் நிலைமையில் இருந்தால் இம்முறை மகரம் ராசிக்காரர்களுக்கு இது தொட்டது தொடங்குகின்ற ஒரு காலமாகவும் அமையும். இதுவரை எந்த விஷயத்தில் தடங்கல்கள் தடைகள் இவர்களுக்கு இருந்து வந்ததோ அவை அனைத்தும் தீர்ந்து நல்லதொரு முன்னேற்றமான ஒரு காலத்தை மகரம் ராசியினர் இனி அடையப் போகின்றீர்கள். குரு பகவான் தன்னுடைய பார்வையால் ராசியை பார்க்கும் காலம் அனைத்து மனிதர்களுக்கும் யோகம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக வேத ஜோதிடத்தில் வலியுறுத்தப்படுகின்றது. அதிலும் அவரது 7ஆம் பார்வை மிகவும் விசேஷமானது என்கின்ற ஒரு நிலைமையில் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களின் லாபஸ்தானத்தை இன்னும் 13 மாத காலத்திற்கு குரு பகவான் பார்க்க போவதால் மகரம் ராசிக்காரர்களின் முயற்சிகள் பலித்து அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். உங்களின் பொருளாதார நிலைமையும் மிகவும் அதிகமாகும். 5ஆம் இடத்தில் இருக்கும் குரு 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பார் என்பதால் உங்களின் மனம் மிகுந்த புத்துணர்ச்சியுடன் இருக்கும். முகம் பொலிவு பெறும். அனைத்து விஷயங்களையும் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து நன்கு செயல்படுவீர்கள். சிந்தனை செயல்திறன் நன்றாக இருக்கும் என்பதால் இம்முறை மகரம் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் தங்களின் பக்கத்தில் இருப்பதைப் போல உணர்வீர்கள். எல்லா விதங்களிலும் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய ஒரு பெயர்ச்சி இது. இந்த குரு பெயர்ச்சியால் பணவரவும் பொருளாதார நிலைமையும் நன்றாகவே இருக்கும். நிதி நிலைமையை பற்றி கவலைப்பட வேண்டியதும் இருக்காது. ஆனாலும் வீண் செலவுகளும் செய்வதை தவிருங்கள். என்னதான் பணவரவு நிறைவாக இருந்தாலும் பணப்பற்றாக்குறை 2ஆம் இடத்தில் உள்ள சனி ஏற்படுத்துவார் என்பதால் எல்லாவற்றிலும் சிக்கனமாக இருப்பதுதான் நல்லது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய விருப்பத்திற்கும் படித்த படிப்பிற்கும் பொருத்தமான வேலைகள் அமையும். நீண்ட நாட்களாக மன வருத்தத்தை கொடுத்து கொண்டு இருந்த உயர் அதிகாரி மாறுதலாகி அந்த இடத்திற்கு அனுசரணையானவர் வருவார். தொழில், வேலை, வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் தடைகள் விலகி நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். சுய தொழில் செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையான பலன்கள் இருக்கும். தங்க நகை, நவதானியம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்பவர்கள், கோவில்கள், வழிபாட்டு தலங்களை சுற்றி கடை வைத்திருப்பவர்களின் வாழ்க்கை தரம் உயரும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். சிலர் புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைப்பீர்கள். சிலருக்கு அலைச்சல்களும் மந்த நிலைமையும் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் தொழில் முன்னேற்றமும் வருமானமும் கண்டிப்பாக இருக்கும். சுப கிரகமான குரு 5ஆம் இடத்திற்கு மாறுகின்ற நிலைமையில் தன்னுடைய நன்மையை தரும் பார்வையால் 11, 9 ஆகிய இடங்களை பார்வையிடுகின்றார். அவர் பார்வை பெறும் 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்பதால் பாலைவனத்தில் நடந்து செல்பவனுக்கு நடுவே ஒரு சோலை தெரிந்தாற் போல கஷ்டங்களுக்கு மத்தியிலும் ஒரு சில பணவரவு மற்றும் பொருளாதார நன்மைகள் கிடைக்கும். இளம் பருவத்தினருக்கு குருபலம் எனப்படும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய 7ஆம் இடத்து குரு வந்திருப்பதால் தசாபுத்திகளின்படி தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருப்பவர்களுக்கு தற்பொழுது திருமணம் நடக்கும். அதே நேரத்தில் 7.5 சனியால் திருமணத்தின் மூலமாக பலன்களை அனுபவிக்க முடியாதபடி சில சிக்கல்களும் இருக்கும். சிலர் திருமணமான உடனே வேலை நிமித்தமாக வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு கணவர் மனைவியை விட்டு பிரிந்து செல்ல வேண்டியிருக்கும்.
இதற்கு திருமணம் ஆகாமலேயே இருந்திருக்கலாமே என்ற நினைப்பு மனதிற்குள் ஓடும். சுப கிரகமான குரு 5ஆம் இடமான ரிஷப வீட்டில் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய புத்துணர்வும் செயல்திறனும் உண்டாகும். எதையும் ஒரு எதிர்கால நோக்கோடு செயல்படுத்த முயற்சிப்பீர்கள். எதையும் தனி ஒருவராக போராடித்தான் செய்வீர்கள். யாரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களை தேடி வந்து உதவிகளை செய்யவும் ஆள் இருக்காது. குரு தனது 9ஆம் பார்வையால் ராசியை பார்ப்பது இந்த பெயர்ச்சியின் மூலம் கிடைக்க இருக்கும் ஒரு அற்புதமான நிலை. இதன் மூலம் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். கடந்த காலங்களில் வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள், பிரிவு முடிவிற்கு வரும். உங்கள் மனம் விரும்பும் தீர்வு இப்பொழுது உண்டு. இதுவரை தாழ்வு மனப்பான்மையால் எதையும் முயற்சிக்காமல் இருந்தவர்கள் தற்பொழுது தைரியமாக முயற்சி செய்வீர்கள். வழக்கு, கோர்ட், காவல்துறை போன்றவற்றில் சிக்கி திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக முடிவிற்கு வரும். அநியாய வட்டிக்கு கடன் வாங்கி மீள முடியாமல் அவஸ்தைப்பட்டு விழிப்பிதுங்கி கொண்டிருந்தவர்களுக்கு கடனை அடைப்பதற்கு வழிகள் பிறக்கும். உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவர்கள் குணம் அடைவார்கள். தொந்தரவு செய்து வந்த கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். உங்களை பிடிக்காமல் பின்னால் பேசும் மறைமுக எதிரிகள் காணாமல் போவார்கள். பெண்களுக்கு இது சிறப்பான நன்மைகளை தரும் குரு பெயர்ச்சியாக இருக்கும். உங்களின் மதிப்பு உயரும். 4 பேர் கூடும் இடத்தில் தனித்து தெரிவீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். அலுவலகத்தில் ஆண்கள் உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள். இதுநாள் வரை இருந்து வந்த மேல் அதிகாரி தொந்தரவுகள் இனி இருக்காது. புகுந்த வீட்டில் அந்தஸ்து, கௌரவம் கூடும். மாமியாரை நீங்கள் வேலை வாங்க முடியும். கணவரும் குழந்தைகளும் சமத்தாக உங்கள் பேச்சை கேட்பார்கள். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இனி இருக்காது. இதுவரை கருத்து வேற்றுமைகளாலும் குடும்ப சிக்கல்களினாலும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவீர்கள். சொத்து சேர்க்கை இருக்கும். பிள்ளைகளின் பெயரிலோ மனைவியின் பெயரிலோ ஏதேனும் சொத்து வாங்க முடியும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். பிள்ளைகளின் திருமணத்திற்கு தங்க நகைகள் சேமிக்க முடியும். முதல் திருமணம் முறிவடைந்து விவாகரத்து பெற்றவர்களுக்கு இப்பொழுது 2வது திருமணம் நடக்கும். 2வது வாழ்க்கை நல்லபடியாகவும் அமையும். அலுவலகத்தில் தொந்தரவுகள் எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களிடம் இருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். ஏதேனும் ஒரு சிறு காரணத்திற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் 7.5 சனியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு ஜாக்பாட் என்றே கூறலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.